Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான முந்திரி பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதுல 1 கப் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் பிரவுன் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 பிஞ்ச் பெருங்காயப்பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அந்த நெய்யோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதில் உப்பு காரம் ஏதாவது வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பக்கோடா மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பக்கோடாலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ட்ரைன் பண்ணி வெளியே வச்சிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.